கடந்த வாரத்தின் தொடர்ச்சி. லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். பக்கம் 96வது பக்கம், புதிய ஏற்பாடு, 10வது அதிகாரம் 30லிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 2 வாரமா இந்த தியானித்து வருகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வராதபடிக்கு ஒரு பலகீனம், ஒரு நாசமோசம், ஒரு கஷ்டம், சொந்த பந்தத்தில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் பாடுகள் அப்படி வரும்போது நம்ம ஆலயத்துக்கு வராமல் என்ன பண்ணலாம், இருக்கலாம். சும்மா நல்லா இருக்கும்போதே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு போகாதபடிக்கு இருக்கும்போது அவர்கள் கள்ளர் கையில் நிச்சயமாக அகப்படுவார்கள். அல்லேலூயா. கள்ளர் கையில் அகப்படுவது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர்கள் செய்கிற அந்த மாதத்திலே, அந்த வருடத்திலே அவர்கள் நோக்கி இருக்கிற அந்த காரியம் தடைபட்டு போகும். எல்லா காரியம் தடைபட்டுரும். 2வது அவமானங்களும் நிந்தைகளும் வந்து சேரும். அல்லேலூயா. அந்த சமயத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு பரிசுத்தவான், எவ்வளவு ஒரு நியாயாதிபதி யாராக இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது மனம் இறங்கவே மாட்டார்கள். மறுபடியும் தேவன் தான் என்ன பண்ணணும், மனம் இறங்க வேண்டும். அப்படி தேவன் மனம் இறங்கும்படியாக அவர்கள் ஏதாவது ஒரு நீதி செய்திருந்தாலோ, ஏதாவது ஒரு நேர்மையான பட்சத்தில் இருந்தாலோ அவர்கள் தேவன் என்ன பண்ணுவார், மனம் இறங்குவார். இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார், மனம் இறங்க மாட்டார். அப்போது இந்த ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியில் இந்த பயணமாய் போகும்போது கள்ளர் கையில் அகப்படுகிறான். முதலாவது அவனோட பயணம் தடைபட்டு போகிறது. அல்லேலூயா. திருடர் கையில் போய் மாட்டணும்னு சொன்னால் என்ன நடக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. திருடர் கையில் மாட்டி அவனை அடித்து குற்றுயிரும் குலையுருமாய் மரணிக்கும் தருவாயிலே அவனை போட்டுவிட்டு அவன் வஸ்திரங்களெல்லாம் உரித்து அவனை அவமானப்படுத்தி அவனை விட்டு போகிறார்கள். அவனால் எந்திரிக்க கூட முடியல. அவன் மாட்டி தவிக்கிறான் கடந்து. என்ன பண்ண போகிறோம், நம்ம பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தவிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, தற்செயலாய், வார்த்தையை கவனிங்க, தற்செயலாக அந்த பக்கம் யார் போகிறா படிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். போதும். ஆசாரியன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன். அவங்க கூட பாரு, நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னாக்க, அங்கே ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த திருடனை வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ப்பாங்க, எங்கேப்பா திருடினேன், நான் அம்மாப்பேட்டையில் திருடினேன். அப்பா இது நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் கிடையாது, இது அம்மாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கணும். நீ எங்கே பார்த்துருந்தேன், நான் மாரியங்கோயிலில் திருடினேன், இது நம்மளுக்கு தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட கேஸ், நீ அங்கே கொண்டு போய் விட்டு. அதுபோல் ஒரு ஆசாரியன் போகிறான். ஆசாரியன்னா ஒரு கணம் பொருந்திய ஒரு ஊழியக்காரன். ஒரு பரிதவிச்சு ஒருத்தர் அப்படி குற்றுயிரும் கோயிலுமாக கிடக்கிறான். அவனை போய் என்னன்னு கூட அவன் என்ன பண்ணல, பார்க்கல, அவனுக்கு தோணவும் இல்லை, அவன் போயிட்டான். அப்படியே விலகி போகிறான்.
அவன் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சரி அவன் போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது வாசிங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன்னா 12 கோத்திரத்துல தேவன் தெரிந்து கொண்ட கோத்திரம் லேவி கோத்திரம். அல்லேலூயா. அந்த லேவி கோத்திரம் பரிசுத்தமானது. அந்த 12 கோள்கள் வைத்தப்ப அந்த லேவி கோத்திரத்துல உள்ள கோள்கள் தான் என்ன இருந்துச்சு? குளிர்த்து இருந்தது. அப்போ அந்த கோத்திரத்துல வந்தவங்க கூட அவன் இந்த லேவி கோத்திரத்தை வந்தவங்க கூட என்ன பண்ணல, பார்த்துட்டு விலகி போறான். அவனுக்கு அக்கறை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. நல்லா பாருங்க, ஆசாரியன் தற்செயலா வர்றான், லேவியன் எப்படி வர்றான்? அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அதே மாதிரி தற்செயலா லேவியன் என்ன பண்றான்? அந்த பக்கம் போறான். ஆனா சமாரியன் எங்க போறாரு? பிரயாணமாய் போகிறார். சமாரியன், ஒரு நல்ல சமாரியன் சொன்னா ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் அந்த இடத்துக்கு ஒரு பிரயாணமாக போகிறாரு அப்படின்னா அவன் குற்றீரும் குலையருமா இருந்தான் பாரு. அவன் நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எப்படி என்ன ஆயிட்டாங்க? முடியாமல் போயிட்டாங்க. எவ்வளோதான் நம்மளுக்கு சொன்னோம், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, போகாதீங்க, வராதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் போய் சந்திக்கிறோம். உங்களை நீங்கள் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறோம், நீங்கள் வாங்க, தொடர்ந்து வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும், நம்ம போய் தொடர்ந்து போய் அவங்களுக்கு போய் நம்ம ஆலோசனை கொடுக்குறோம். அதேமாரி என்ன பண்ணிடுறாங்க? வராமல் போயிடுறாங்க. அப்போ ஒரு சமாரியன் அந்த பக்கமா வாசிக்கலாம். அவனை கண்டு பாக்கி எல்லாரும் விலகி போயிட்டாங்க. அவரு தாங்க பாக்குறாரு. பார்த்து இறக்கப்பட்டு கிட்ட அவன் அருகே அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து. போதும். ஃபர்ஸ்ட் அவனோட பணத்தை பிடிக்கிறாங்க, அடிச்சு போட்டுடுறாங்க, அவமானப்படுத்திடுறாங்க. அவமானம் வந்துடுது, எல்லாமே வந்துடுது கர்த்தர் விட்டு விலகி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு. அப்போ யாருக்குமே இறக்கம் இல்லை. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஆலயத்துக்கு வந்திருந்தா பிரச்சனை வருமா? எவ்வளோ சொன்னார் பாஸ்டர், அவங்க என்ன பண்ணல, கேட்கல, அவங்க போகிறாங்க. மற்றவங்களுக்கு அப்படி தான் ஒரு எண்ணம் வரும். அப்போது பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம எவ்வளோ வாட்டி சொன்னாங்க, அவங்க கேட்கல, போகிறாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க விலகி போகிறாங்க. தேவனே இங்கே இறங்கி வருகிறார். தேவனே இங்கே இறங்கி, நல்ல ஆழமான சத்தியம் இது. கிடைக்காதவங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ தேவன் இறங்கி வருகிறார். நல்ல சமாரியன் ஒருவன் மனதுருகி கிட்ட வந்து எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை. போதும். எண்ணெயும் திராட்சை ரசமும் எப்பொழுதுமே அவர் கையில் என்ன பண்ணுதுங்க, இருக்குதுங்க. எண்ணெயும் திராட்சை ரசம் நல்லா கவனிக்கணும். ஆடு மேய்க்கிறவங்க கையில் என்ன இருக்கும்? ஒரு கோல் இருக்கும், அது வளைஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆடுகளை ஏதாவது பிடிக்க வரும்போது தடியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அடித்து காப்பாற்றுவாங்க. அந்த கோலை வச்சு அந்த ஆகாரத்தை வேண்டும் ஆடுகளுக்கு பறித்து போடுவாங்க. அப்போ ஒரு கோல்ல என்ன இருக்கு, ரெண்டுமே இருக்குங்க. இங்கே தற்செயலாய் வருகிற ஒரு சமாரியன், அவன் ஊழியக்காரனும் கிடையாது, பரிசுத்தமானும் ஒரு சமாரியன் வருகிறார். அவருக்கு பேர் வச்சுருக்காங்க. அவர் பேருங்க நல்ல சமாரியன். அவர் வருகிறார். வரும்போது அவர் கையில் என்ன இருக்குங்க, எண்ணெயும் திராட்சை ரசமும் இருக்கிறது. அவனை காப்பாற்றக்கூடிய திராட்சை ரசம், உள்ளுக்கு கொடுத்து அவனை காப்பாற்றக்கூடிய தம்பு கொடுக்கக்கூடிய திராட்சை ரசம், அதை என்ன பண்ண, காயங்களுக்கு கொடுக்கவும் முடியும். எண்ணெயும் வைத்திருக்கிற, எண்ணெயும் பூச முடியும். எண்ணெயும் வார்த்து வாசிக்கலாம். காயங்களை கட்டி, காயங்களை புண்ணை ஆற்றி, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, அவரை சுய வாகனத்தில் தன் தோளிலே சுமந்து சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். நல்லா பாருங்க, அவன் அடிபட்டது அப்ப எத்தனை மணியா இருக்குங்க, பராமரித்தான். மேல வாசிங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது. போதுங்க. அப்ப எத்தனை மணிக்கு அவர் பார்த்திருக்கிறார் அவனை? யாராவது கை தூக்கிட்டு சொல்லுங்க. சாயங்காலம். அல்லேலூயா. சாயங்காலம் இருட்டிருச்சுங்க அடிபட்டு. அப்போ எத்தனை மணிக்கு வந்தானே தெரியல, அடிபட்டு கிடக்குறான், யாருமே இல்லை. பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ மாலையில் வரும்போது இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக கிடந்தா என்ன பண்ணிடுவான், இறந்து போயிடுவான். அந்த மாலையில் அவனை கொண்டு போய் அவனுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் வார்த்து அவன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் காயங்களை கட்டி நைட்டு ஃபுல்லாக துணையாக என்ன பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கணும். கூட இருக்கிறான், அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து
கரபு சாந்தாரபு அந்துரா சித்தா ரீகா பாரணம். அந்த ரெண்டு பணம் என்னதுங்க? யாருக்காவது தெரியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. 2 பணத்தை கையில் கொடுத்து என்ன பண்ணுறாரு? இவனை பராமரிச்சுக்கோ, மீதி தேவைப்பட்டா வாசிங்க. சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த பணம்னா அந்த எண்ணெயும் திராட்சையும் கொடுத்துட்டு போயிட்டார். எண்ணெயும் திராட்சை ரசம் தான் அவர் போட்டுட்டாரு. 2 பணத்தை கையில் மறுபடியும் கொடுக்குறார். பணம்னு இங்கே சொல்லியிருக்கிறார். அதாங்க புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும். கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரபு சாந்தாரபு அந்துரா லீகா சாத்தா ரீகா மர லியாங்கரமோ ஹரபா நீக்கா லியாராமாரா காரணம். அந்த வேதத்தை கையில கொடுத்து ஏங்க ராத்திரியே அந்த சத்திரத்தை கையில கொடுக்கல? அது ஒரு ஆலயம். சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல மறுநாள் வரும்போது தான் என்ன பண்றாரு? அந்த பைபிள் எடுத்து அவன் கையில கொடுக்கலாம். காலம்பர ஆலயம் நடக்க போதுங்க. இந்த இவனை நீ பார்த்துக்கோ, நான் திரும்பி வரும்போதுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணி திரும்பி வரும்போது என்ன பண்ணுறேன்? நான் கொடுக்குறேன். என்ன அர்த்தம்னா, எண்ணெயும் திராட்சை ரசமே என்னதுங்க? அதில் உள்ள வசனத்தையும் அவனுக்கு வாசித்து அவனுக்கு குணப்படுத்த முடியாத திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வார்த்துட்டு அடுத்த நாள் உண்மையிலே எண்ணெயும் திராட்சை ரசையும் கொடுத்துட்டு இந்த பைபிளை அவன் கையில் கொடுத்து இந்த 2 பணத்தை நீ அவனுக்கு செலவு பண்ணிக்கோ, இந்த வசனத்தை வச்சு என்ன பண்ணு? அவனுக்காண்டி ஜபம் பண்ணு. அல்லேலூயா. ஜபம் பண்ணி முழங்கால் போட்டு ராத்திரி ஃபுல்லாக நான் வச்சு அவனை பாதுகாத்திருக்கேன். நீ காலம்பரம் என்ன பண்ணு? கர்ப்பத்திலே 10 மாதம் உன்னை சுமந்து இருக்கிறேன். 10 மாதம் இரவு முழுதும் சுமந்தது போல தாய் சுமந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ கொண்டாந்ததுக்கப்புறம் நான் வளர்த்துருக்கிறேன். இப்போ ஆலயத்தில் கொண்டு என்ன பண்ணுறேன்? உன்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த 2 பணத்தை வச்சு என்ன பண்ணிவிடு? நீ அவனை பராமரிச்சுக்கோ. நீ இதில் ஜபம் பண்ணு, அதில் அவன் குணமாயிடுவான். அப்படி முடியலன்னு சொன்னால் நான் வந்து என்ன பண்ணுறேன்? வசனத்தை கொடுத்து பராமரிக்கிறேன். மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்து. இன்னும் அதிகமாக நீ செலவு பண்ணிட்டேன்னா, இன்னும் அதிகமாக அவனுக்காண்டி ஜெபம் பண்ணியன்னா அவனை வந்து காப்பாற்றுவாரா? ஜெபம் பண்ணவனை காப்பாற்றுவாரா? மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அவனுக்காண்டி நீ பிரயாசப்பட்டு காப்பாற்றிருக்கேல்ல, உனக்காண்டி நான் வந்து பிரயாசப்பட்டேன். அதிகமாக செலவு பண்ணால் உனக்கு என்ன பண்ணுற? திரும்ப பைபிள் நான் கொடுத்துட்டு போயிருக்கேன். அந்த வசனத்திலே இன்னும் அதிக வசனங்கள் இருக்குது. நான் உனக்கு ஜெபம் பண்ணி உன்னை நான் பராமரிக்கிறேன். வந்தது நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம எப்போ நல்லா சமாரியனா மாறப்போகிறோம்? எனக்கு எல்லாரும் வருவாங்கன்னு நினச்சேன். யாருக்கும் கொடுத்து வைக்கல அந்த வசனம் கேட்க. அல்லேலூயா. அப்போது இந்த ரெண்டு பணத்தை கையில் எடுத்து கொடுத்து புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் கையில் கொடுத்து இதை வச்சு நீ என்ன பண்ணிவிடு? பராமரிச்சுப்போம். ஆகாரம் அவர் கொடுத்துட்டாருங்க. ஆகாரன்றது என்ன? திராட்சை ரசம் தாங்க ரத்தம். அவன் எவ்வளோ ரத்தம் என்ன பண்ணியிருப்பான்? சிந்தியிருப்பான். ஆண்டவர் ரத்தத்தை கொடுத்துட்டார். அது வல்லமையினால். எண்ணெய் என்னதுங்க? மருந்தையும் போட்டு அவனை காப்பாற்றிட்டாரு. அவனுக்கு வேண்டியது நம்மளுக்கு என்னங்க? ஆகாரமாகிய ஜபமும் வேதமும் தான். அந்த வேதத்தை வச்சு நீ என்ன பண்ண? அவனை ஜபிச்சு அவனை நீ பராமரிச்சிரு. நைட்டு ஃபுல்லாக அவர் பாதுகாத்துட்டாரு. இன்றைக்கி நம்மளை ராத்திரியில் தூங்கும்போது நம்ம ஆண்டவர் தாங்க நம்மளை பாதுகாக்கிறார். யாரும் வர்றதில்லை. ஊழியக்காரன் எல்லா வீட்டுக்கும் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா, இல்லை பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு வீடாக வர்றாங்களா? உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாக்கிறார் இரவில். அப்போ பகலில் என்ன பண்ணுறாரு? இந்த சத்திரத்தான் வந்து காலம்பரை என்ன பண்ணுறாரு? ஆலயத்தை பராமரிக்கிற அந்த ஊழியக்காரன் கையில் இந்த வேதத்தை கொடுத்து நீ என்ன பண்ணு? ஒன்றே வேதம் இருக்குது, இந்த 2 பணத்தை கொடுத்து நீ நான் அவனை பராமரிச்சுக்கோ. இன்னும் அதிகமாக செலவு பண்ணிட்டா வந்து நான் யாருக்கு தர்றேன்? பாதுகாத்தவனுக்கு தரேங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, உனக்கு நான் வசனத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? உன்னை நான் பராமரிக்கிறேன். அப்போ நான் உங்களை பார்த்துக்கிட்டா தேவன் என்ன பண்ணுவார்? என்னை பார்த்து கொள்ளுவார். அதுபோல் நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து கொள்ளுவார். இதை கைவிட்டுறாதீங்க. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பிரயாணம் கர்த்தருக்காண்டி இருக்கணும். அந்த எருசலேம் மட்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அரசாங்கத்தில் உத்தரவு கொடுத்துட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக வர சொன்னாலும் தாராளமாக போகணும். அதை விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை அது இதுன்னு போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணும்? பிரயாணம் தடைபடும், அவமானங்கள் வரும், உடம்பு முடியாமல் போகும், பிரச்சனைகள் வரும். நம்மளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. நீங்கள் இந்த 2.5 மணி நேரம் தேவனுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களை பராமரிப்பார். அந்த 2 மணி நேரம் கொடுக்குறோம் இல்லையா? தேவனுக்கு நீ கொடுக்கும்போது தேவன் அந்த ஒரு வாரத்துக்கு வேண்டிய பலன் என்ன பண்ணுறாரு? உனக்கு கொடுப்பார்.
உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், சகாயம் செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லிக்கிறேன். நீ இன்னும் அதிகமாய் செலவு செய்திருந்தால் திரும்ப வந்து அதை நான் உனக்கு தருவேன் என்றார். அந்த விசுவாசிக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, செய்துட்டார். இன்னொரு யார் பொறுப்புங்க? ஊழியக்காரனோட பொறுப்பு. நீ பார்த்துக்கலாம். நான் காவலுக்கு இருந்துட்டேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊழியக்காரனே நீ பகல் என்ன பண்ணிடு, நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ. அவங்கள ஃபோன் பண்ணி விசாரி, என்ன செய்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, போனாங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணு, கேட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எங்கே போனீங்க, ஏது பண்ணீங்க, எல்லாம் நல்லா இருக்காங்களா. சில பேர் நினைப்பாங்க பைத்தியம் மாதிரி எல்லாத்துட்டையும் ஃபோன் போட்டு ஒரு ஏன் கேட்குற. அதான் பால்காரர் சொல்லுவார், நீங்கள் தான் எல்லாத்துட்டையும் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா. வர்றவங்க வராதவங்க ஆகாதவங்க யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், விசாரிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை. அதான் தேவன் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அப்படி இருந்தால் தான் தேவன் நம்ம என்ன பண்ணுவார், பராமரிப்பார். இன்னும் நம்ம கையில் இந்த ஆடுகளை கொடுத்துருக்கிறார். அதனால அந்த ஆழமாக நீங்கள் படித்து பாருங்கள். ஒருத்தன் வரான் தற்செயலாக போகிறான், அடுத்தவன் போகிறான். அப்போ நம்மளை கேட்குற ஆண்டவர், நீ இன்னைக்கு சமாரியனாய் மாறுவாய், நல்ல சமாரியனாய் இன்னைக்கு நீ மாறுவாய். நீ சமாரியனாக மாறினாதான் தேவன் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து உன் காயங்களை எண்ணெய் பூசுவார், உனக்கு திராட்சரசத்தை தருவார், உன் வலதுகரத்தை பிடித்து கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று உன்னை அழைத்து சொல்லுவார். அவ்வளோ வேதனையில் இருப்பான். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு ஜெபிக்கிறேன். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை முதலிருந்து வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து தேவாலயத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் மற்ற இடத்துக்கு போகையில் திருடர்கள் கையில் அகப்பட்டு அவர்கள் அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கிக் கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை சாகும்படிக்கு செய்து போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பார்த்துட்டு போயிட்டான் பாருங்க. பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவனும் தூரமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானத்தையும் அவருடைய அன்பையும் கலந்து கொடுத்து காயங்களை கட்டி அவனுடைய காயங்களை ஆற்றி அவனை தன் சுய வாகனத்தில் மேல் ஏற்றி தன் தோளிலே சுமந்து கொண்டு போய் சத்திரத்துக்கு கொண்டு போய் அந்த ஆலயத்திலே கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவனை இரவு முழுதும் பாதுகாத்து மறுநாள் விடியற்காலையிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து அந்த சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை பராமரித்துக்கொள், இவனுக்கு அதிகமாய் செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதத்தை சொல்லிக்கிட்டே வராரு. 2 பணத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? பராமரிக்க சொல்றாரா, விசாரிக்க சொல்றாரா? நல்லா கவனிங்க. 2 பணத்தை கொடுத்து அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் பராமரிக்க சொன்னவரு, ராத்திரி ஃபுல்லா பராமரிச்சவரு, காலம்பரம் என்ன பண்றாரு? நான் செய்ய வேண்டியது என்ன பண்ணிட்டேன், நான் செய்துட்டேன், நீ அவனை விசாரித்துக்கொள். அப்போ வேதத்தில் நீ அவன்கிட்ட இனிமேலுக்கு என்ன பண்ணு, ஏன்பா சர்ச்சுக்கு போகலை, ஆண்டவர்லாம் என்ன ஆகிடுப்ப, ஆண்டவர் தான் இன்றைக்கி உன்னை காப்பாற்றிருக்கிறாரு, ஏன் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிற, இந்த வசனத்தின்படி இப்படி நடந்துக்கோ. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை கூட இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிவிடு, அவனை விசாரித்துக்கொள். பராமரிக்க சொல்லலை. ராத்திரி பூரா நான் பார்த்துக்கிட்டேன், அதெல்லாம் என்னோடய பொறுப்பு, நான் முடிஞ்சு போச்சு, காப்பாற்றி உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். வேதத்தை போதிக்க வேண்டியது உன் கடமை. அவனை விசாரித்துக்கொள். நீ அதிகமாய் செலவழித்தால், இன்னும் அதிகமாக அவனுக்காண்டி பிரயாசப்பட்டிருந்தீன்னா, உனக்கு அதனால் கிருபையை நீ இழந்து போயிருந்தால், நீ அதற்காண்டி பிரயாசப்பட்டது அதிகமாக இருந்தா, அதுக்குண்டான ரெட்டிப்பான பலனை என்ன பண்ணுவேன், திரும்பி வரும்போது உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் வெறுசா உள்ளங்க, உன்னையும் ஆசீர்வதிக்கிறார், என்னையும் ஆசீர்வதிக்கிறார். விசாரித்துக்கொள். வேதத்தை கொடுத்து அவனை விசாரித்துக்கொள்.
நம்ம கையில் வேதம் வச்சிருக்கிறோம். ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறார். உடனே ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த பைபிள் எடுத்து நீங்கள் படிக்கும் போது தேவன் சகலத்தையும் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கு. பாருங்க, நேற்று ஒரு 3 வாரமாக ஒரு சின்ன விஷயந்தான், 3 அதிகாரத்தை படித்து கொஞ்சோண்டு தான் அதில் தாற்பயம். அந்த 3 அதிகாரம் வாசித்துக்கிட்டே இருக்கிறேன், 3 வாரமாக வாசித்துக்கிட்டேன். அடுத்த செய்தி காண்பி. இன்னும் தேவன் தாற்பயத்தை கொடுத்துட்டாரு, அதோட நியமத்தை கொடுக்கவில்லை. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே இந்த வாரம் முடியுது, பிள்ளைங்களுக்கு நான் அடுத்த வாரம் என்ன அப்பத்தை கொடுக்கறது? கற்றுத்தருவேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல விடைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நேற்று மீண்டும் மாறாத என் அன்பு நேசருக்கு கூட சத்திரத்தான் கையில் 2 பணத்தை பணமாகிய அந்த பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடு என்ற வேதத்தை கையிலே கொடுத்து இவனை விசாரித்துக்கொள், இரவு முழுதும் பராமரித்த என் தேவன் புறப்படும் பொழுது 2 பணத்தை கையிலே கொடுத்து உன்னை பராமரித்துக்கொள், அதிகமாய் நீ செலவழிப்பாயானால், அவனுக்கு அதிகமாய் நீ பிரயாசப்பட்டு ஜெபித்திருப்பாயானால் திரும்பி வந்து நான் உனக்கு இரட்டிப்பானதை தருவேன் என்று சொல்லி தேவன் புறப்படுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. நீ இந்த ஆலயத்துக்காண்டி நீ பிரயாசப்பட்டிருந்தியன்னா, ஊழியக்காரனுக்காண்டி நீ பிரயாசப்பட்டிருந்தியன்னா, ஊழியக்காரனுக்காண்டி ஜெபிச்சிருந்தியன்னா, நான் உனக்கு திரும்ப வந்து என்ன பண்ணுவேன்? இரட்டிப்பானதை தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களை நிரப்புவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை பராமரிப்பார். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். அல்லேலூயா. தேடி வந்திருக்கிறாங்கப்பா, உன் பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறாங்க, உன் பாதப்படியை நாடி வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு இவருடைய கையில நீ வேதத்தை கொடுத்திருக்கிறீர், 2 பணத்தை கொடுத்திருக்கிறீர். நீங்கள் உன் குடும்பத்தை விசாரித்துக்கொள், நான் கையில 2 பணத்தை தந்திருக்கிறேன். உன் குடும்பத்தை விசாரித்துக்கொள். நீ அதிகமாய் செலவழிக்கும் பொழுது, இந்த குடும்பத்திற்காக பிரயாசப்படும் போது, இந்த சபை என்ற குடும்பத்திற்காக நீ பிரயாசப்படும் போது, ஒவ்வொருவரும் இந்த கடை சபை என்ற குடும்பத்திற்காக நீ பிரயாசப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, இந்த சபையில பாஸ்டருக்காக நீ ஜெபிக்கும் போது, இந்த சபைக்காக நீ வேதனைப்படும் போது, நான் திரும்ப வந்து உனக்கு இரட்டிப்பானதை தருவேன், உன்னை நான் பராமரித்துக் கொள்வேன். நீ விசாரிக்கும் போது பராமரித்துக் கொள்ள எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவன் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வாராக, தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக, இரத்த கொடைகளை மறைத்துக் கொள்வாராக, தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சகலத்தையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார், சகலத்தையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாரா, கர்த்தர் உங்களோடு இருப்பாரா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் அனைவரோடும்
இன்னொன்று முடிவு பெறும் சதா காலம் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தின உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஒருவர் நிறைவாக நிரப்பி அனுப்புவாராக, வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு நிரப்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.